ஹாய் ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெர்மன் ஃபார்மசூட்டிகல்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஸ்டெயின்ஸ் இன் டிஎல்சி, அதாவது ஸ்டெயின்ஸ் இன் தின் லேயர் குரோமட்டோகிராஃபி. ஸோ எதுக்காக நம்ம வந்து டிஎல்சி பிளேட்டை வந்து ஸ்டெயின் பண்றோம் அப்படின்னா, எதுக்காக நம்ம வந்து டிஎல்சி பிளேட்டை வந்து ஸ்டெயின் பண்ணோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில காம்பவுண்ட் வந்து ரொம்ப இன்விசிபிளா இருக்கும். அதாவது மோஸ்ட் ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் டோன்ட் ஹேவ் கலர் அண்ட் டோன்ட் அப்சார்ப் யூவி லைட். ஸோ நம்ம என்னதான் வந்து யூவி சேம்பர்ல வச்சு பார்க்குறப்போ ஒரு சில காம்பவுண்ட்ஸ் அதில் இருக்கா இல்லையான்ற ஒரு டவுட் வந்துடும். ஸோ அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டெயின் பண்ணுறோம் டிஎல்சி பிளேட்டை. வித்தவுட் எ ஸ்டெயின் யூ ஒன்ட் சி எனி ஸ்பாட் ஈவன் இஃப் த காம்பவுண்ட் இஸ் ப்ரெசன்ட். இப்போ ஒரு சில நேரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த குரோமோஃபோர் அது கிடைச்சிதுன்னா வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து மீன்ஸ் ஏதோ ஒரு காம்பவுண்ட் இருக்குன்ற ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சிடும். பட் தெரியல அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு அது ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஸ்டெயின்ஸ் மேக் காம்பவுண்ட் விசிபிள். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது கெமிக்கலி ஆர் ஃபிசிக்கலி அது வந்து நம்மளோட டிஎல்சி பிளேட்டோட பைண்ட் ஆகிடும். ஸோ கெமிக்கலி பைண்ட் ஆகுறப்ப நம்ம ஸ்டெயின்ஸில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸும் நம்ம காம்பவுண்டில் இருக்கிற ஃபங்க்ஷன் குரூப்ஸும் ரெண்டும் சேர்ந்து அது வந்து ஒரு கலர் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக பைண்ட் ஆகிடும். அப்படி ஃபிசிக்கலாக பைண்ட் ஆகுறப்ப வந்து நம்மளோட காம்பவுண்டோட அது ஒரு கான்ட்ராஸ்டில் வந்துட்டு நம்மளுக்கு அது ஒரு மாதிரி என்ஹான்ஸ்டாக தெரியும். ஸோ ஸ்டெயின் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம்? டு ஐடென்டிஃபை த ஸ்பெசிஃபிக் ஸ்பாட். நம்ம ஸ்டெயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்பாட்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டெயின்ஸ் இருக்கு. ஸோ இது நம்ம இன்னுமே எப்படி சொன்ன போனோம்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு டார்க் கலர்ல வந்து ஒரு லைட் கலர் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே மாதிரி ஒரு லைட் கலர் ஸ்டெயினிங்ல வந்து ஒரு டார்க் கலர் நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இட்ஸ் கலர் இஸ் ஐ எம் சேயிங் தட் நம்ம வந்து அந்த காம்பவுண்ட் எந்தெந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அந்த ஒரு காம்பவுண்ட் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கா, இல்லை அதோட வேற ஏதாவது அசோசியேட்டட் காம்பவுண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கா. ஏன்னா எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று வைப்போம், ஒரு கோ ஒன்று வைப்போம், அதுக்கப்புறம் நம்ம என்ன காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த காம்பவுண்ட் ஒன்று வச்சு பார்ப்போம். ஸோ இதில் ஒவ்வொன்றும் நம்மளோட அந்த டிஃப்ரென்சியேஷன் ஈஸியாக வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுதான் இதோட ஸ்டெயின்ஸோட அட்வான்டேஜ். ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபிகேஷன். டிஃபரண்ட் காம்பவுண்ட்ஸ் ரியாக்ட் டிஃபரெண்ட்லி வித் ஸ்டெயின்ஸ். இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். கலர், இன்டென்சிட்டி அண்ட் ஆர்எஃப் வேல்யூ டுகெதர் ஹெல்ப் இன் ஐடென்டிஃபைங் known காம்பவுண்ட்ஸ், மானிட்டரிங் ரியாக்ஷன்ஸ், செக்கிங் பியூரிட்டி. இப்போ மேபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் இம்பியூரிட்டிஸ் எல்லாம் இருக்கும் ஒரு சில நேரத்தில் டிஎல்சியில் பார்க்குறப்ப. அது இன்னும் நம்ம ஏதாவது ஃபைன் டியூன் பண்ணி வந்துட்டு ஏதாவது ஒரு மொபைல் ஃபேஸ் காம்போசிஷன் சேஞ்ச் பண்ணி இன்னும் அதை செப்பரேட்டாக எடுக்கணும்னா நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஒரு லெபரட்டரி ஒர்க் மட்டும்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த சொஃபிஸ்டிகேட் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாதனால மீன்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரைனிங் டெக்னிக்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அது மட்டும் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். மீன்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஸ்ட்ரெயின்ஸ் மட்டும் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோட சென்சிட்டிவிட்டி இதை முன்னாடியே சொன்னதா ஸ்பெசிஃபிகலி ஃபார் நேச்சுரல் ப்ராடக்ட் ஸ்க்ரீனிங் நம்ம ஏதாவது ஒரு பிளான் ப்ராடக்ட்ஸ் எதாவது பண்ணுறோமோ அதில் ஏதாவது அல்கலாய்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் அல்கலாய்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு நிறைய படிச்சிருப்பீங்க இண்டோல் அல்கலாய்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் இதை ட்ரைனிங் டெக்னிக்ஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ அயோடின் அயோடின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்டெய்னர் மீன்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து இந்த டிஎல்சி பிளேட்டை ரன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரன் பண்றதுக்கு முன்னாடி மீன்ஸ் சாரி ரன் பண்ணிட்டு நான் தப்பா சொல்லிட்டேன். ரன் பண்ணிட்டு அந்த இடத்துல காம்பவுண்ட் வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக வந்து ஒரு சின்ன கண்டெய்னர்ல வந்து அயோடின் மீன்ஸ் அயோடின் அது கூட கொஞ்சம் சிலிக்கா ஜெல்லையும் போட்டு அந்த டிஎல்சி பிளேட் அதுக்குள்ள வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மீன்ஸ் அந்த அயோடின் கொஞ்சம் அந்த வேப்பர் பட வந்துட்டு அந்த ஸ்பெசிபிக் காம்பவுண்ட் அந்த காம்பவுண்ட் வந்து அந்த அயோடினோட ரியாக்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சில கலர் கிடைக்கும். இது ஸ்பெசிஃபிக்கலாக வந்து இந்த அரோமேட்டிக் ரிங்ஸ் இருக்கிற காம்பவுண்டுக்கும் அதுக்கப்புறம் டபுள் பாண்ட்ஸ் அதாவது அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்க்கும் வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீரிக் அமோனியம் சல்ஃபேட். இது ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வின்கா ஆல்கலாய்ட்ஸ்க்காக மட்டுமே. மீன்ஸ் நாட் ஓன்லி வின்கா ஆல்கலைட்ஸ் ஜென்ரல் ஆல்கலைட்ஸ்னு வச்சுக்கலாமே. இது என்ன பண்ணுன்னா மீன்ஸ் ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த வின்கா ஆல்கலைட்ஸ்ல வந்துட்டு ஒரு இண்டோல் ரிங் இருக்கும். அந்த இண்டோல் ரிங்குல வந்து மீன்ஸ் நம்ம அந்த ஸ்டெயின் நம்ம வந்து சிலிக் அமோனியம் சல்ஃபேட்ல டிப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அது கூட ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். மீன்ஸ் அந்த கெமிக்கல் மீன்ஸ் அதாவது இண்டோல் ரிங்கும் பிளஸ் இந்த செரிக் அமோனியம் சல்ஃபேட் ஸ்டெயினும் வந்துட்டு உள்ள நம்ம டிப் பண்ணி எடுக்கிறப்போ வந்துட்டு மீன்ஸ் வில் ஹேவ் கலர் ஸ்பாட் டு ஐடென்டிஃபை மீன்ஸ் ஒரு சின்ன கலர் ஸ்பாட் தெரியும். அந்த கலர் ஸ்பாட்டை வச்சு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அல்கலாய்டு இருக்கா இல்லையான்றதை வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்.
அடுத்து பார்க்க போறது சீரியம் சல்ஃபேட். சீரியம் சல்ஃபேட்டும் வந்து இது வந்து ஒரு ஜெனரல் பர்ப்பஸ் ஸ்டெயின் தான். முன்னாடி பார்த்த மாதிரியே வந்து இதுவும் அல்கலாய்ட்ஸ் தான். அது ஸ்பெசிஃபிக்கலா நம்ம வின்கா அல்கலாய்ட்ஸ்க்கு மட்டுமே பார்த்தோம். இது வந்து ஜெனரல் அல்கலாய்ட்ஸ்க்கும் பார்க்குறோம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அல்கலாய்ட்ஸ்குள்ள மீன்ஸ் இட் ரியாக்ட்ஸ் வித் த ஆக்சிடைசபிள் குரூப்ஸ் இன் அல்கலாய்ட்ஸ். தட் டூ அது வந்து ஒரு கலர் ஸ்பாட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து சீரியம் சல்ஃபேட். அடுத்து நம்ம பார்க்கறது ஃபெர்ரிக் குளோரைட். இது என்ன பண்ணும்னா மீன்ஸ் ஸ்பெசிஃபிக்கலா ஃபீனால் குரூப்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கிற காம்பவுண்ட வந்து இதுல வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து மீன் ஜென்ரலா வந்து நார்மலா ஒரு டிஎல்சி பிளேட் நம்ம இது பண்ணதுக்கு அப்புறம் இதுவும் சேம் அதே மாதிரி டிப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இதுல வந்து வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் மேபி சான்சஸ் இருக்கு. ஸோ அது நீங்க பாத்தீங்கன்னா யூஸ்வலி ப்ளூ, கிரீன் ஆர் வயலட் ஸ்பாட்ஸ் வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணும். நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல காம்பவுண்ட்ஸ் இருக்குன்ட்டு. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த காம்பவுண்ட். நம்ம எந்த டைப் ஆஃப் ஃபீனால் குரூப்ஸ் இருக்குன்றது மீன்ஸ் என்ன டைப் ஆஃப் காம்பவுண்டுன்னு தெரியாது. ஸோ பட் அதுல இருக்கிற ஃபினாலிக் நம்ம காம்பவுண்ட்ல இருந்ததுன்னா, இந்த ஸ்ட்ரெய்னிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது நின்னைட்ரின். நின்னைட்ரின் நெறைய டைம் நீங்களும் வந்து அதிகமா லேபரேட்டரி ஒர்க்ல வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது என்ன பண்ணும்னா ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் அமினோ ஆசிட்ஸ். ஸோ அமினோ ஆசிட்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த நின்னைட்ரின் ரியேஜென்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம எந்த டைப் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்கோ, அது வந்து அ இதுல டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம காம்பவுண்ட்ல அமினோ ஆசிட் பிரசன்ட் ஆகி இருந்ததுன்னா, இது வந்து ஒரு டீப் பர்பிள் அப்படி இல்லன்னா வந்து ஒரு ப்ளூ வயலட் கலர் மீன்ஸ் அத வந்து ரிமான்ஸ் பர்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி வந்து ஒரு கலர் அ நம்மளுக்கு குடுக்கறதால மீன்ஸ் இட் வில் பி நம்மளுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வந்துட்டு அதுல வந்து அமினோ ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம பார்க்கறது பொட்டாசியம் பெர்மனேட். இது வந்து இது கொஞ்சம் வந்து நெறையா வேலைகள் இதுல இருக்கு. நம்ம கேமினோஃபோர்ல டிப் பண்ணி எடுக்கிறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்துட்டு பிஎல்சி பிளேட்ல வந்துட்டு நம்ம இதுல வந்து டிப் பண்ணி எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு சில நேரத்துல நல்லா ஹாட் கன் வச்சு நல்லா ஹீட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஸ்பாட் வந்து அவங்க யுவில பார்த்தாங்களோ, அப்ப பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த என்ன ஸ்பாட்ட பார்த்தாங்களோ அவங்க அத வந்து ஒரு சர்க்கிள் பண்ணி வச்சுக்குவாங்க. பென்சில்ல வந்து ஒரு சின்ன சர்க்கிள் பண்ணி வச்சு, இத நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு வந்து நல்லா ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணாமலே நம்மளுக்கு அது தெரிஞ்சிரும். ஒரு சில நேரத்துல அது வந்து அந்த சரியா அந்த ஸ்டெய்னிங் ப்ராசஸ் சரியா நடக்கலன்னா வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே ஒரு மாரி லேசா இருக்கிற மாரி இருக்கும் அந்த காம்பவுண்ட். ஸோ அத இன்னும் நல்லா பெட்டரா பார்க்கறதுக்காக வந்துட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அத வந்து நல்லா ஹீட் பண்ணுவாங்க. ஸோ இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கலி இந்த அல்கீன்ஸ் அண்ட் அல்கைன்ஸ் வந்துட்டு நல்லா அழகா இதுல வந்து ஒரு இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால்ஸ், அமைன்ஸ், சல்ஃபைட்ஸ், மெர்காப்டன்ஸ் அண்ட் அதர் ஆக்சிடைசபிள் ஃபங்ஷனல் குரூப்ஸ் அதையும் வந்து நம்ம இதுல வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும். இத மாரி வந்துட்டு இன்னும் ஒரு சில ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்கு. ஸோ எனக்கு என்னன்னா, இத ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டுன்றதால, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு குடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரிலேட்டட் டூ குரோமடோகிராஃபி அப்படின்றதால. இதுவும் ஸ்பெசிஃபிக்கா வந்து டிஎல்சி வந்து நெறைய டைம் வந்து நம்ம வந்து லேப்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ, இதுக்கு வந்து ஜென்ரலா நம்மளுக்கு அந்த யுவி விசிபிள் இல்லாத ஒரு சில காம்பவுண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னா, அதுக்கு இந்த மாரி ஸ்ட்ரெய்னிங் டெக்னிக்ஸ் இருக்கு. நம்மளுக்கு சப்போஸ் இதுல நான் சொன்னது இல்லாம ஒரு சில ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு அப்டின்னா, அது நீங்க வந்து ஒரு லிட்டரேச்சர் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து எது இன்னும் பெட்டரா இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஈஸிலி ஐடென்டிஃபயபிள். உங்களுக்கு விருப்பமா இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா, இந்த காம்பவுண்ட் இந்த ஸ்டெய்னிங்ஸ எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அதோட ப்ரிப்பரேஷன் என்ன அப்டின்றத கூட நான் இன்னொரு வீடியோவா போடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போட்டதால வந்துட்டு, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு அதிகமா தெரியல. ஸோ, மீண்டும் உங்களோட சப்போர்ட்ட நான் எதிர்பார்க்கிறேன். அதே மாரி என்னென்ன டாபிக்ஸ் வேணும் உங்களுக்கு ரிலேட்டடா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து ஆக்சுவலி இப்போ வந்து நான் வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கேன். நான் வந்து அகாடமிஷியன் கிடையாது. ஸோ, எனக்கு பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேத்துக்கு சொல்லணும் அப்டின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இந்த ஸ்பெசிஃபிக் சாப்டர்ல வந்து அது இண்டஸ்ட்ரி ஓரியன்டடா இருந்தாலும் சரி, தியரிட்டிக்கல் நீங்க உங்க காலேஜ்ல வந்து ஜஸ்ட் ஒரு நாமினல் நாலேட்ஜ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும், எனக்கு ஒரு விஷயங்கள் நீங்க கமெண்ட் குடுத்தீங்கன்னா, ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நான் அதுக்கான வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ சாரி கைஸ். ஆ இந்த ஒரு ஸ்டெயின மறந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, புரோமா கிரிசல் கிரீன் ஸ்டெயின். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கலி கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்க்காக யூஸ் பண்றது.
ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, மீன்ஸ் நம்ம காம்பவுண்ட் கார்பாக்சில் ஆசிட் குரூப் பிரசன்ட் ஆகியிருந்ததுன்னா, நம்ம இதில் டிப் பண்ணி எடுத்த உடனே நம்மளுக்கு தெரியுது. நம்ம வந்து முன்னாடி பொட்டாசியம் பெர்மேங்கனேட்ல சொன்ன மாதிரி இது ஹீட் பண்ணணுன்ற நெசசரி கிடையாது. ஸோ இதில் வந்து ஒரு மாதிரி பிரைட் எல்லோ ஸ்பாட்ஸ் எய்தர் டார்க் ஆர் லைட் ப்ளூ பேக்ரவுண்டில் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். சப்போஸ் இது வந்து உங்கள் லேபில் அவைலபிள் இருந்ததுன்னா, அந்த மாதிரி ஏதாவது உங்கள் காம்பவுண்டில் இருந்ததுன்னா, அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ. நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. பாய்.